நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது என்ன ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னாக்கா, இப்போது ஒரு ட்ரேடு ஆரம்பிக்கிறோம், ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும்போது அந்த ட்ரேட்லேருந்து எவ்வளோ லாபம் கிடைச்சா வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி அந்த ட்ரேடில் எவ்வளோ நஷ்டத்தில் ஒரு வேளை அந்த ட்ரேட் வந்து நஷ்டமாகிற பட்சத்தில் எவ்வளோ நஷ்டத்தை வரையும் தாங்கிட்டு நம்ம வெளியே வரலாம் அப்படின்றதையும் முன்கூட்டியே தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு கிடைக்கிற லாபத்தை விட நஷ்டத்தினுடைய இதுதான் அளவு தான் அதிகமாக இருக்கும். அதனால் லாபத்தையும் நஷ்டத்தையும் தீர்மானித்து அதுக்கான ஒரு அளவு வந்து தீர்மானிக்கிறது தான், அளவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது பிரகாரம் நம்ம ட்ரேடை செய்கிறது தான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 1.4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பற்றி முதல்ல பார்க்கலாம். இப்போது ட்ரேடிங் டேஸ் வந்து மொத்தம் 10, இல்லைனா நம்ம மொத்தமாக செஞ்ச ட்ரேட் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த 1:4 ரேஷியோவில் ரிஸ்க் ரிவார்ட் நம்ம செட் பண்ணியிருந்தால் அது என்ன நடக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது மொத்த ட்ரேடு வந்து 10, அதில் 7 ட்ரேடு லாஸ் ஆகுது. 10ல் 7 ட்ரேட் லாஸ் ஆகுது, 3 ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அடுத்தது அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது 3 ட்ரேடு, இது 4 இல்லைங்களா, 4 மடங்கு. 1:4னா 1க்கு 4 மடங்கு. அதாவது 1 மடங்கு நான் இழப்பை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், 4 மடங்கு லாபத்தை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் 1:4னா. அதாவது இப்போது நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 10 பாயிண்ட்ஸ் நான் லாஸை வந்து எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அதே நேரத்தில் லாபம் வந்து 40 பாயிண்ட்டுக்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது 10 ட்ரேடில் 7 ட்ரேடு லாஸ் ஆகுது. லாஸ் வந்து இங்கே ஒரு இதுதான் இல்லையா, 1 மடங்கு தான் இல்லையா, அதனால் இங்கே 7ன்னு அப்படியே போட்டுரும். இது வந்து லாபம் வந்து 4 மடங்கு. 4 மடங்குன்னும் போது அது இங்கே 10ல் 7 போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. 3 × 4 மடங்கு, 3 × 4 மடங்கு, அதாவது 3 ட்ரேடு × 4 மடங்கு, மொத்தம் 12. அது இங்கே போட்டுரும். இப்போது இதில் அதிகமான நம்பர்லேருந்து இந்த கம்மியான நம்பரை கழிக்கும்போது நமக்கு இந்த 5 கிடைக்குது, +5 அப்படின்றது கிடைக்குது. இதுதான் ப்ராஃபிட் பாயிண்ட்ஸு. இப்போது இந்த 10 ட்ரேடுக்கு இந்த இதை கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா, இந்த ப்ராஃபிட் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா மொத்தம் 30% ரிட்டர்ன் கிடைக்குது. அதாவது நம்ம லூஸ் பண்ணது 7, ஒரு 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 1:4 அப்படின்ற விதத்தில் இருக்குது. 10க்கு 7 ட்ரேடு நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். 7 ட்ரேட்னா இப்போ 10 பாயிண்ட் லாஸு, 40 பாயிண்ட் ப்ராஃபிட்டுன்னு எதிர்பார்க்கும்போது ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 10 பாயிண்ட்டு, மொத்தம் 70 பாயிண்ட் லூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த 7 ட்ரேடு லாஸு, 3 ட்ரேடு ப்ராஃபிட்டு, அப்போது அதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு நிகரமான லாபம் அப்படின்றது வந்து பார்க்கும்போது, ஏன்னா லாபம் எப்படி வருது, 7 ட்ரேடு லாஸ் ஆகி 3 ட்ரேடு தானே ப்ராஃபிட் அப்படின்னாக்கா நம்ம 4 மடங்கு ரிட்டர்னே எடுத்திருக்கோம். அதனால் இந்த லாபத்தில் இந்த நஷ்டத்தை கழிச்சிட்டு பார்க்கும்போது மீதி இது நிகர லாபமாக இருக்குது. ஸோ இதனுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது 30%-ஆக இருக்குது. பார்த்தீங்கன்னா 1:3, ரிஸ்க் 1%, ரிவார்டு 3%. இப்போது இதனுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்னும், அந்த ப்ராஃபிட் ரிட்டர்னும், வின்னிங் ரேட் வந்து 30%-ஆக இருக்குது. அது எப்படின்னு பார்க்கும்போது அதே 10 ட்ரேடில் 7 ட்ரேடு லாஸ் ஆகுது, 3 ட்ரேடு வின் பண்ணுறோம். அங்கேயும் வந்து 7 ட்ரேடு தான் லாஸு, 3 ட்ரேடு வின் பண்ணுறோம். இங்கே வந்து மொத்தம் 1:3ன்றதுனால இந்த 3 × 3 9. அதாவது இந்த 10 ட்ரேடில் 7 ட்ரேடு லாஸு, மீதி 3 ட்ரேடு ப்ராஃபிட்டு. அந்த 3 ட்ரேடு ப்ராஃபிட்டு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 30 பாயிண்ட்டு, அதாவது 3 × 3 9. இப்போ இந்த அதிகமான நம்பர் 9ல் 7 கழிக்கும்போது மீதி 2 இருக்குது, நிகர லாபம் இங்கே இந்த 2. ஸோ இதனுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன்
30%. அப்போ 1:3 ன்னா 10 ட்ரேடுக்கு நம்ம 30% ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம். இதே 1:2ல வச்சு பார்க்கும்போது ட்ரேட்ஸு 10 ட்ரேடு எடுக்கிறோம். 10 ட்ரேடில் 6 ட்ரேடு லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 4 ட்ரேடு வின் பண்ணுறோம். 6 ட்ரேடுக்கு இந்த 6 போட்டிருக்கோம். இங்கே ரிவார்டு வந்து 2ன்றதுனால இந்த 10ல் 6 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இந்த 4ஐயும் இந்த ரிவார்ட் பாயிண்ட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்குது. இந்த 8 அதிகபட்ச நம்பர். இந்த 8ல் 6 கழிக்கும்போது மீதி 2 கிடைக்குது. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸோட ரிட்டர்ன் ரேஷியோ பார்த்தாக்கா 40% கிடைக்குது. நம்ம 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ட்ரேட் பண்ணும்போது 10 ட்ரேடுக்கு நம்மளால் 40% ரிட்டர்னை எடுக்க முடியும். இப்போ கடைசியாக 1:1ல் வச்சு பார்த்தா என்ன ஆகும்? அதாவது லாபம் வந்தால் 10 பாயிண்ட்டு, நஷ்டம் வந்தால் 10 பாயிண்ட்டு. 10 பாயிண்ட்டுக்கு மேலே நான் லாபத்தையும் எதிர்பார்க்கல, நஷ்டத்தையும் எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு டிசிப்ளின்டு ட்ரேடராக இருந்தால் என்ன ஆகும்? அதே மாதிரி 10 ட்ரேடை எடுத்துக்கலாம் டோட்டலாக. அதில் 4 ட்ரேடு லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 6 ட்ரேடை வின் பண்ணுறோம், ப்ராஃபிட் ஆகுது. 4 ட்ரேடு லாஸ் ஆகுது, 6 ட்ரேடு ப்ராஃபிட் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இங்கே 1:1ன்றதுனால 4 ட்ரேட் லாஸுக்கு 4 பாயிண்ட்டு, 6 ட்ரேடு வின்னுக்கு 6. இந்த 6ல் 4 கழிக்கும்போது மீதி 2 இருக்குது. அதாவது 2 வந்து நெட்டு நிகர லாபம். இதனுடைய வின்னிங் ரேட்டுன்னு பார்த்தாக்கா 60% காமிக்குது. அப்போது ரிஸ்க் ரிவார்டுன்றது 1:1ல் அதிகபட்சமாக நமக்கு கிடைக்குது. ஸோ கம்பல்சரி ட்ரேடிங் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ட்ரேடை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1:1 அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணாவே உங்களால் அதிகபட்சமான ரிட்டர்னை எடுக்க முடியுதுன்றதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஹாப்பி ட்ரேடிங், ப்ராஃபிட்டபிள் லைஃப் ஃப்ரம் அனுஷம் ஷேர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். பாய். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவில் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உபயோகமாக இருக்கும். உங்களோட கேள்விகள் எதனா இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கான பதில் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு முதலீட்டு முறையை உங்கள் நண்பர்களோடையோ உங்கள் உறவினர்களோடையோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.